Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். கவனிங்க, நம்ம போன கிளாஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பைனரி ஆப்ரேஷனா என்ன, பைனரி ஆப்ரேஷன் எந்தெந்த செட்டுக்கு எது எதெல்லாம் ஓகே ஆகுது, எதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, அப்புறம் குரூப்னா என்ன, குரூப்புக்குண்டான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதோடைய கண்டினியூட்டி அப்படியே பார்க்குறோம். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, Z plus set of all integer under addition is a group அப்படின்னு பார்த்தோம். is a group இல்லைங்களா. இப்போ அடுத்து என்ன பார்க்க போனால், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நேச்சுரல் நம்பர் அண்டர் அடிஷன் is a group or not. Natural number under addition is group or not? No, it is not a group. Not a group. Here not a group because natural number is 1, 2, 3, like that goes on. Under addition, under addition, which one is the int element? 0. 0 is the identity element. 0 is the identity element. இல்லைங்களா. ஆனால் 0 அங்கே இருக்கா? இல்லை. ஐடென்டிட்டி does not exist in the natural number. So automatically we say that natural number under addition is not a group. Not a group. clear ஆகுதுங்களா? எதனால குரூப் எதனால குரூப் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, Z கமா மல்டிப்ளிகேஷன். Z கமா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனில் செட் ஆஃப் இன்டிஜர் குரூப்பாக இல்லையா? மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு மல்டிப்ளிட்டி இன்வர்ஸ்ன்றது என்னது? 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வருமோ அதுதான் 2க்கு மல்டிப்ளிட்டி இன்வர்ஸ். அப்போ 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? 1/2. 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? 1/3. ஸோ 3 கேன்சல், 2 கேன்சல், 1. பட் 1/2 1/3 செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ல இருக்கா? இல்லை. set of all natural number under addition la vena group, set of all integer under multiplication அது என்னவா இருக்காது? குரூப்பாக இருக்காது. ஏன்னா மல்டிப்ளிட்டி இன்வர்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. 1/2 1/3 இந்த எலிமெண்ட்ஸ் Z ல இருக்காது. So automatically we say that because of this reason we say that set of all integer under multiplication is not a group. Is not a group. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள் இதில் இருக்கு. சப்போஸ் ஆர் பிளஸ், ஆர்ன்றது என்னதுங்க? ரியல் நம்பர். ரியல் நம்பர் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் அண்டர் அடிஷன் இஸ் ஏ குரூப்பா? எஸ். இன்டிஜர்ஸ் அண்டர் அடிஷன்ல 0 ஐண்ட் எலிமெண்ட் இருக்கு. அண்டர் அடிஷன்ல 1 இருந்தால் -1 இன்வர்ஸ் இருக்கு. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் தம் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இட் இஸ் எ குரூப். ஸோ இட் இஸ் எ குரூப் இல்லைங்களா. இதே மாதிரி ஆர் ஸ்டார் கமா பிளஸ், ஆர் ஸ்டார் கமா பிளஸ். ஆர் ஸ்டார்ன்றது என்னதுங்க? நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ், நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 0 இல்லாதது. அண்டர் அடிஷன்ல எது அடிட்டிவ்? அடிட்டிவ் ஐடென்டி எலிமெண்ட் என்ன? 0. ஆர் ஸ்டார்ல என்ன இருக்காது? 0 இருக்காது. ஸோ அடிஷன்ல ஆர் ஸ்டார் அப்படின்றது இஸ் நாட் எ குரூப். இஸ் நாட் எ குரூப். not a group. குரூப்பாக இருக்காது. குரூப்பா இருக்காது. ஆர் ஸ்டார் கமா பிளஸ் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். இது பேர் என்னதுங்க? நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்ல அண்டர் அடிஷன்ல என்ன இருக்காது? அது குரூப்பா இருக்காது. பிகாஸ் அடிஷனுக்கு 0 இஸ் த ஐடென்டி எலிமெண்ட். 0 இஸ் நாட் பிலாங்ஸ் டு இயர். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நாட் எ குரூப்பா மாறிடும். இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. குரூப்பா குரூப் இல்லையா அது ஒரு ப்ராப்ளமாகவே கேட்பாங்க, ஒரு கொஸ்டினாகவே கேட்பாங்க. ஒரு குரூப் ஒரு இது கொடுத்துட்டு நொட்டேஷன் கொடுத்துட்டு அது குரூப்பா குரூப் இல்லையா அப்படின்னா we are going to analyze like this. டக்கு டக்குன்னு அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்டார் கமா மல்டிப்ளிகேஷன். ஆர் ஸ்டார் கமா மல்டிப்ளிகேஷன். ஆர் ஸ்டார் கமா மல்டிப்ளிகேஷன் என்னது? மல்டிப்ளிகேஷன் ஆர் ஸ்டார்ன்றது நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ்
குரூப் ரியலில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, இன்வர்ஸ் இருக்குது. ஜீரோவுக்கு தான் இன்வர்ஸ் கிடையாது. அப்போ ஜீரோவை தவிர்த்து மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் தான் ஆர் ஸ்டார். அப்போ ஆர் ஸ்டாரில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் இருக்குது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட், க்ளோசர் நான் அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபைட், அண்ட் ஐடென்டி எலிமெண்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன் ஒன் இஸ் தேர். ஸோ ஆர் ஸ்டார் அண்டர் மல்டிப்ளிகேஷன் இஸ் எ குரூப். இஸ் எ குரூப். கிளியரா புரியுதுங்களா? அப்போ என்ன நம்மளுடைய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செட்டு எடுத்துக்கிறோம், அந்த செட்டுக்கு என்ன ஆப்ரேஷன் கொடுக்குறோம், அந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே குரூப்புக்கு உண்டான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்ற மூணுத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்னா, 3 விஷயங்கள் 4 விஷயங்கள் கண்டிஷன் ஃபார் குரூப். இதில் மிக முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, கொடுக்கப்பட்ட செட் என்ன, அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸில் என்ன டைப் ஆஃப் ஆப்ரேஷன் எடுத்துக்கிறோம். இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம குரூப்புக்கு உண்டான க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் இருக்கான்னு தான் நம்மளால் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்டார் இஸ் எ நான் ஜீரோ ரியல் நம்பர். நான் ஜீரோ ரியல் நம்பர் மீன்ஸ் ஆர் ஸ்டார் இஸ் நத்திங் பட் ஆர் minus 0. We remove 0 from the real number. So 0 only have no multiplicative inverse. Other than 0, all elements are multiplicative inverse along the real axis. அப்போ இன்வர்ஸ் இருக்கு. இன்வர்ஸ் இருந்தாலே ஐடென்டி எலிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். மல்டிப்ளிகேஷன்ல ஐடென்டி எலிமெண்ட் 1 ஆர் ஸ்டாரில் இருக்கு. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கு. எந்த 2 எலிமெண்ட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் வரக்கூடிய ரிசல்ட் ஆர் ஸ்டார்லேயே இருக்க போது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் ஓகே. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ குரூப்புக்கு நான் 4 கண்டிஷன்ஸையும் இந்த ஆர் ஸ்டார் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அண்டர் விச் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். அண்டர் விச் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இதே ஆர் ஸ்டாரில் நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ஏ குரூப். இட் இஸ் நாட் ஏ குரூப். ஏன்? இதே வந்து ஆர் ஸ்டார் கமா ப்ளஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸில் மல்டிப்ளிகேட்டிவ் என்னதுங்க, ப்ளஸில் அடிஷன் அடிட்டிவ் ஐடென்டிட்டி என்ன 0 இஸ் த அண்டர் அடிஷன் இட் ஆக்ட் ஆஸ் எ ஐடென்டி எலிமெண்ட். அப்போது ஐடென்டி எலிமெண்ட் 0வை ரிமூவ் பண்ணி தான் நம்ம ஆர் ஸ்டார் எடுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் நாட் எ குரூப். இட்ஸ் நாட் எ குரூப். ஸோ திருப்பி சொல்கிறேன், எடுத்துக்கிற செட்டு எடுத்துக்கிற ஆப்ரேஷன், எடுத்துக்கிற செட்டு எடுத்துக்கிற ஆப்ரேஷன், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல முடியும், குரூப்பா இல்லையான்னு சொல்ல முடியும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆர் ஸ்டார் கமா மல்டிபிள் போட்டோம், குரூப் பண்ணோம். அதே சமயத்தில் ஆர் ஸ்டார் கமா ப்ளஸ் போட்டோம், நாட்டி குரூப் பண்ணுறோம். எதனாலனா அண்டர் அடிஷன் 0 is the ஐடென்டி எலிமெண்ட். 0 is the ஐடென்டி எலிமெண்ட், but 0 is not here because R star can be defined as R minus 0. So 0 இல்லை, 0 இல்லாத பட்சத்தில் இது குரூப்பாக இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இன்னொரு ஆப்ஷன்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி ஸ்டார் ஆஃப் ப்ளஸ் என்ன இருக்காது, சி ஸ்டார் அண்டர் த ஆப்ரேஷன் அடிஷனில் ஆர் ஸ்டார் சி ஸ்டார்லாம் என்னவா இருக்கவே இருக்காது, குரூப்பாக இருக்கவே இருக்காது. எதனாலனா சி ஸ்டார் இஸ் ஆல்சோ நத்திங் பட் வி ஹாவ் டு ரிமூவ் 0 ஃப்ரம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ 0 இஸ் த ஐடென்டி எலிமெண்ட் அண்டர் அடிஷன். அப்போ இட் இஸ் ஐடென்டி எலிமெண்ட் அண்டர் அடிஷனில் 0 இல்லாதனால ஐடென்டி எலிமெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஐடென்டி எலிமெண்ட் இல்லாதனால அது என்ன இருக்காது, குரூப்பாக இருக்காது. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் இட் இஸ் ஆல்சோ நாட் எ குரூப். இட் இஸ் ஆல்சோ நாட் எ குரூப். கிளியரா புரியுதுங்களா? இப்போ இது எடுத்துட்டோம், சி பிளஸ் சி ஸ்டாரை எடுத்துட்டேன், வெறும் பிளஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டர் அடிஷன் இஸ் எ குரூப். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டர் அடிஷன் இஸ் எ குரூப். ஏன்னா 0ன்னு வருது, ஐடென்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல இது என்ன ஆகும், குரூப்பாக மாறும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கொடுக்கப்பட்ட செட் எடுத்துக்கிட்ட ஆப்ரேஷன், what the operation we define on the given set. If it is satisfy all the 4 conditions group axioms, then we say that this particular set with a particular operation together it act as a group. Otherwise it is not a group even if failed to be satisfied one condition. 4 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் நம்ம என்ன சொல்ல மாட்டோம்,
இது குரூப்னு சொல்ல மாட்டோம் அப்படின்றத பல தடவை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே உங்களுக்கு நொட்டேஷன் கொடுத்துருந்தேன். ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இனிஷியல் கிளாஸில் ஐ கிவ் த நொட்டேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். ஏன்னா இப்படி தான் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு ஆர் ஸ்டார்னா என்ன, சி ஸ்டார்னா என்ன, கியூ ப்ளஸ்னா என்ன, இசட் ப்ளஸ்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வி ஆர் ஏபிள் டு ஆன்சர். ஓகேங்களா? அப்போ இது ஈஸியாக இருக்குங்களா? எது குரூப் இல்லை அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதி அந்த 4 ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். காம்படிஷன் எக்ஸாமினேஷனில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால் நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஆர் ஸ்டார் நான் ஜீரோ ப்ளஸில் ஜீரோ ஐண்ட் எலிமெண்ட் ஜீரோ இஸ் நாட் இன் ஆர் ஸ்டார், ஸோ இட் இஸ் நாட் எ குரூப். தட்ஸ் ஆல். அந்த மாதிரி எந்த பாயிண்ட் நமக்கு வேணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அனலைஸ் பண்ணி அது குரூப்பாக இல்லையான்னு நோட் அவுட் பண்ணி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இட் சேவ் த டைம். அப்போது இதன் மூலிமா நமக்கு என்ன தெரியுதுன்னா யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் whether the given set with together with binary operation is a group or not அப்படின்றது ஈஸியாக நமக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் தட் இஸ் A, B, C, D such that A, B, C, D belongs to R. A, B, C, D belongs to R is a group under addition. அப்படின்னா it's correct. அப்படின்னா it's correct. Set of all 2x2 matrix under additionல என்னவா தான் இருக்க முடியும், குரூப்பாக தான் இருக்க முடியும். ஏன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்னது, addition of 2 matrix again a 2x2 matrix. A ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க, B ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. இப்போ இதில் 1 -1 0 1 எடுத்துக்கிறோம், இதில் 0 -1 2 1 எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா 1 + 0 1 -1 -1 -2 0 + 2 2 1 + 1 2. திருப்பி 2x2 மேட்ரிக்ஸே கிடைக்குதுங்களா. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைனாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்கும் என்பது உண்மை. அடுத்து என்ன இருக்கு, ஐடென்டிட்டினா என்ன, அண்டர் அடிஷனில் 0. இந்த மேட்ரிக்ஸில் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஐடென்டி எலிமெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், 0 0 0 0. இந்த 0 0 0 அப்புறம் எதை ஆட் பண்ணோம் அதே மேட்ரிக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ 0 0 0 0 இஸ் த ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆஃப் த set of all 2x2 matrix. Set of all 2x2 matrix. And inverse. Inverse என்றது என்னதுங்க? What is mean by inverse? இப்போ ஒரு எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு எலிமெண்ட்ஸ் A is equal to -1 2 1 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை கூட எதை ஆட் பண்ணால் ஐண்ட் எலிமெண்ட் E வருதோ, தட் இஸ் 0 0 0 0 வருதோ அதுதான் இதுக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ். அப்போ அப்படியே சைனை மட்டும் மாற்றிங்க. -1 கூட எதை ஆட் பண்ணால் 0 1, 2 கூட எதை ஆட் பண்ணால் 0 -2, 1 கூட எதை ஆட் பண்ணால் 0 -1, 3 கூட எதை ஆட் பண்ணால் 0 -3. ஸோ -1 + 1 0, 2 -2 0, 1 + -1 0, 3 + -3 is equal to 0 0 0 0. ஸோ additive inverse exists. ஸோ குரூப்புக்கு உண்டான க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் அண்டர் அடிஷன் இஸ் எ குரூப். சரிங்களா, இஸ் எ குரூப் அண்டர் அடிஷன் அப்படின்னு சொல்ல முடிகிறது. கிளியரா புரியுதுங்களா? அப்போ இதே வந்து செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல என்னவாக இருக்கும், அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல அது குரூப்பா இருக்குமா? அப்படின்னா நாட் பாசிபிள். ஏதாவது நாட் பாசிபிள்னா மல்டிப்ளிகேஷன்ல A இன்வர்ஸ், மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்டு HA. என்னங்க ஃபார்முலா? இன்வர்ஸ், மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/mod A இன்டு HA அப்படின்னு கண்டுபிடிப்போம்.
இப்போ எனி செட் ஆஃப் ஆல் 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோடைய டிட்டர்மன் வேல்யூ 0வாக வந்து விட்டால் டிட்டர்மன் வேல்யூ 0வாக வந்துடுச்சுன்னா ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் அப்போ அதுக்கு A இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் 1/0 into at J 1/0 equal to infinity. So A inverse does not exist. அப்போ set of all matrix 2/2 matrix is a group under multiplication not possible. அப்போ எதெல்லாம் வந்து பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா set of all non-singular matrix. set of all non-singular இது ரொம்ப ரொம்ப முக்கியம். set of all அழிச்சிடுறேன். set of all non-singular matrix is a group under multiplication. Clear புரியுதுங்களா? non-singular matrix அல்லது modulus of AB minus BC is not equal to 0. non-singular matrix தான் என்னங்க meaning? What is a non-singular matrix? That is nothing but determinant value is not equal to 0. If determinant value is equal to 0 means then it is called singular matrix. It's called singular matrix. If it is not equal to 0 then it is called non-singular matrix. Non-singular matrix. So ஒரு set of all non-singular matrix என்னவா ஃபார்ம் பண்ணோம் குரூப்பா ஃபார்ம் பண்ணோம் எந்த ஆப்ரேஷன் கீழே மல்டிப்ளிகேஷன்ல ஆக்ட் ஆகும். இந்த நான் சிங்குலர் கொடுக்காம கேட்டாங்கன்னா என்னாகாது குரூப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. குரூப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதெல்லாம் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக ஆயிடுதோ அதெல்லாம் என்ன ஆகிடும் குரூப்பாக ஆகாது. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி A இன்வர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகாது. 4 ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளே நமக்கு ஓகே ஆகணும்னாலும் அது என்ன ஆக முடியாது குரூப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து இந்த ஒவ்வொரு வேர்டிங்கும் நான் திருப்பி சொல்கிறது என்னன்னா we are going to read each and every word carefully then only you should be answered. ஏன்னா நம்ம குழப்பத்துக்குனே செய்வாங்க. இது நான் சிங்குலர்னு கொடுக்காம வெறும் மேட்ரிக்ஸும் கொடுத்துனாங்கன்னா need not be necessary to act as a group under multiplication. But if it is given a non-singular set of all non-singular matrix means definitely it act as a group under multiplication. அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் படிச்சு பாருங்க. அதில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு வேர்ட் ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். இல்லைன்னா நம்ம ஆன்சர் தப்பாக எழுதுவோம். அப்போ தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் மார்க் விட்ட மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இதுவும் என்னதுங்க இட் இஸ் எ குரூப். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா Z + Q + A + C ஸ்டார் அண்டு R ஸ்டார் இந்த மாதிரி எல்லாமே வந்து இன்ஃபைனைட் குரூப்பாக பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்குறோம் கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதாவது கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா அதோட ரூட்ஸ் என்னங்க இருக்கும் 1 ஒமேகா ஸ்கொயர். இட்ஸ் அ ஃபைனைட் குரூப். இதெல்லாம் ஃபைனைட் குரூப்னா என்ன சொல்லியிருக்கேன் எத்தனை எலிமெண்ட் அந்த குரூப்பில் இருக்குன்னு நம்மளால் எண்ணி சொல்ல முடிஞ்சுன்னா தட் இஸ் கால்ட் ஃபைனைட் குரூப். எத்தனை குரூப் இருக்குன்னு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால் எண்ணி சொல்ல முடியலன்னா அது இன்ஃபைனைட் குரூப். அப்போ இங்கே பாருங்கள் 1 ஒமேகா ஸ்கொயர் 3 எலிமெண்ட் இருக்குது. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடிஞ்சாலே அது என்னது ஃபைனைட் குரூப்பாக கன்சிடர் பண்ண முடியும். அதில் இது ஒரு கண்டிஷன் ஒமேகா கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. இது குரூப்பா அப்படின்னா இந்த மாதிரி ஃபைனைட் குரூப் கொடுத்துட்டு குரூப்பா இல்லையான்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் வி ட்ரா த கேலே டேபிள். கேலே டேபிள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலே ஸ்டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் 1 ஒமேகா ஸ்கொயர் 1 ஒமேகா ஸ்கொயர். என்ன ஆப்ரேஷனில் மல்டிப்ளிகேஷன். எப்பயுமே குரூப்புன்னு சொன்னோம்னா விச் ஆப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மல்டிப்ளிகேஷனில். இப்போது என்ன ஆகுது 1 × 1 1 1 × ஒமேகா 1 × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா × 1 ஒமேகா × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா × ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு 1 omega square into 1 omega square into omega cube that is equal to 1 omega square into omega square omega power of 4 எப்படி எழுதலாம் omega cube into omega power of 1 எழுதலாம். omega cube தான் value 1 into omega that is omega.
அப்போ ஒமேகா பவர் ஆஃப் 4 வந்து ஒமேகா. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஆட்டோமேட்டிக்கலி சாட்டிஸ்ஃபை. ஏன்னா இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் ரிப்பீட்டேஷன் ஆகுது இல்லைங்களா. ஸோ இட் இஸ் ஏ க்ளோசர். இட் இஸ் ஏ க்ளோசர் அண்டர் மல்டிப்ளிகேஷன். இட் இஸ் ஏ க்ளோசர் அண்டர் மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கரெக்டாக ஆகிடுது. அடுத்தது பார்க்க போகும்போதும் என்னென்னா associative automatically satisfied identity property, that is we all of them well known. Multiplication of one is the int element, one is there, so it is also okay. Next one inverse. எதை கூட மல்டிப்ளை பண்ணால் ஒன்று வந்து அதுதான் ரெண்டுத்துக்கு இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா கவனிங்க, இப்போ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணுவோம், ஒன்று கூட மல்டிப்ளை பண்ணுவோம், ஒன்று வருது. ஸோ ஒன் இட் செல்ஃப் இஸ் ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஒன். இது ஒன்றையாக மல்டிப்ளை பண்ணும் போது என்ன ஆகுது, எங்கெங்கே ஒன்று வருது, தட் இஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், ஒன்று கூட மல்டிப்ளை பண்ணுவோம், ஒன்று. ஸோ ஒன்று வந்துச்சு. ஒமேகா கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஒன்று. அப்போ என்ன அர்த்தம், ஒமேகாவும் ஒமேகா ஸ்கொயரும் ஒன்றுத்துக்கு ஒன்று இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஒமேகா ஸ்கொயர் எடுத்துகிட்டு ஒமேகா ஸ்கொயருக்கு எது இன்வர்ஸ்னா ஒமேகா. ஒமேகா ஸ்கொயருக்கும் ஒமேகாவுக்கும் ஒமேகா ஸ்கொயர். ஸோ எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் ஒன் வருது. ஸோ இன்வர்ஸ் இருக்குது, ஐட் எலிமெண்ட் இருக்குது, அசோசியேட் இருக்குது, க்ளோசர் இருக்குது. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஏ group. It is nothing but a group under multiplication. Under multiplication. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், g comma multiplication is a finite group. Is a finite group அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். Is a finite group அப்படின்னு சொல்ல முடியும். இன்னொரு finite group என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், fourth root of unity. Fourth root of unity என்றது என்னதுங்க, fourth root of unity அப்படின்றது that is the values of fourth root of unity, that is g is equal to 1 minus 1 I minus I. These are the roots of the fourth root of unity. இப்போ இதுவும் என்ன ஆகுது, குரூப்னு சொல்கிறோம். எப்படி குரூப்னு சொல்கிறோம்னா as usual கேலே டேபிள் போடுறீங்க, அண்டர் மல்டிப்ளிகேஷன் 1 minus 1 I minus I, இங்கே 1 minus 1 I minus I, 1 into 1 1, 1 into minus 1 minus 1, 1 into I 1 into minus I minus I, minus 1 into 1 minus 1, minus into plus 1, plus into minus into I minus I, minus into minus plus I, I into 1 I into minus 1 minus I into I minus 1, I into minus I 1. Then minus I into 1 minus I, minus 1 into minus 1 plus I, then minus I into plus I, minus I the square, I square minus 1, minus into minus plus 1, minus into minus plus I square minus 1. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 1 minus 1 I minus I கூட தான் வருது. அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். Closure property satisfied. Closure property satisfied na associative property automatically satisfied. அடுத்தது identity. One is the int element, so one is there. Inverse. எது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணால் ஒன்று வருது, அதுதான் இன்வர்ஸ். இப்போ பாருங்கள், ஒன்று எடுத்துக்கிறோம், ஒன்று கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஒன் வருது. ஒன் இட் செல்ஃப் இஸ் இன்வர்ஸ். அடுத்து என்ன இருக்குது, -1 எடுக்கிறோம். -1 எது கூட மல்டிப்ளை பண்ணுவோம், ஒன் வருது, -1 கூட. அப்போ -1க்கு இன்வர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து I எதை கூட மல்டிப்ளை பண்ணுவோம், ஒன் வருது, I இன்ட்டு மைனஸ் ஐ. அப்போ ஐக்கு மல்டிப்ளை இன்வர்ஸ் மைனஸ் ஐ. அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் ஐ. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் ஒன் வருது, மைனஸ் ஐ இன்ட்டு ஐ 1. ஸோ எல்லாத்துக்கும் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஜி கமா ஸ்டார் இப்படி போட்டாலும் என்னங்க அர்த்தம், மீனிங் இட் இஸ் த சிம்பிள் நொட்டேஷன் தட் த செட் தட் த ஜி இஸ் ஏ குரூப் அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஈஸியாக புலப்பட்டுருது. அப்போ திஸ் ஆர் த ஃபைனைட் குரூப். இப்போ நம்ம பார்க்குறதுலாம் ஃபைனைட் குரூப்ஸாக இருக்குது. அப்போது ஃபைனைட் குரூப்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால் என்ன சொல்லி முடிஞ்சுன்னா தட் இஸ் கால் ஃபைனைட் குரூப். இன்ஃபைனைட் குரூப்னா எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது, தட் இஸ் கால் இன்ஃபைனைட் குரூப்பாக மாறுகிறது. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சுங்களா? ஸோ திஸ் இஸ் த வே டு அனலைஸ் வெதர் இட் இஸ் அ கிவன் திங் இஸ் எ குரூப் ஆர் நாட் ஏ குரூப் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைனைட்டாக கொடுத்துருக்கிற குரூப்பெல்லாம் கேலே டேபிள் போட்டுங்க. இன்ஃபைனைட்டாக கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது ஐடியா, அதை ஃபாலோ வச்சு பண்ணி முடிச்சுக்கணும். ஸோ ரெண்டு வே, ஃபைனைட்டுக்கும் இன்ஃபைனைட்டுக்கும் ரெண்டுமே ஈஸி. ரெண்டுமே நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ யூஸ்லி ஐடென்டிஃபை த கிவன் இஸ் குரூப் ஆர் நாட். ஓகேங்களா? ஸோ இது ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா
Next one, that is order of a group. Order of a group அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டர் ஆஃப் ஏ குரூப் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, டெஃபினேஷன்ஸ் அப்புறம் கூட சொல்கிறேன். ஆர்டர் ஆஃப் ஏ குரூப்னா ஒரு குரூப்பில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் ஆர்டர் ஆஃப் ஆர்டர். த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படிங்க அதெல்லாம் the number of elements in a group is known as order of a group. Order of a group. Number of elements in a group is known as order of a group. அது பாருங்க, எக்ஸாம்பிள் G is equal to, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், it is denoted by O of G. It is denoted by O of G. O of G நாங்க order of G. O caps O போட்டீங்கன்னா order. Order of G na number of elements in the group G is nothing but O of G. அப்போ இங்க பாருங்க, இதே எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஆர்டர் ஆஃப் G அப்படின்னு போட்டோம்னா வாட் இஸ் த வேல்யூ 1 2 3 4. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் ஆஃப் தட். ஸோ இயர் ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 4. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஆர்டர் ஆஃப் ஏ குரூப் ஆர்டர் எதுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா ஃபைனட் குரூப்புக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஃபைனட் குரூப்பில் தான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ இதே Z, ப்ளஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா we can't able to say the order. We can't able to say for this one as order. ஏன்னா இது infinite set, infinite group. இது என்னதுங்க, infinite group. So it is can't able to say how many elements are in there. So for infinite set the order can't be defined. For finite set only the order can be defined. கிளியரா புரியுதுங்களா? அப்போ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க. Zg is equal to 1 omega square. அப்படி எடுத்துட்டா இதோட ஆர்டர் என்னதுங்க 3. இந்த ஆர்டர் என்ன 3. ஸோ குரூப்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஆர்டர்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இப்போ கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆர்டர் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த குரூப் G. இன் ஏ குரூப் G. அப்போ ஆர்டர் கேன் பி டிஃபைன் ஒன்லி ஃபார் ஃபைனட் குரூப், நாட் ஃபார் இன்ஃபைனட் குரூப். கிளியருங்களா? அடுத்து என்னன்றதை பார்க்க போகிறோம் அடுத்ததில். ஓகே. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.